வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மட்டன் கோலா வடை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். கொத்து கறி 150. இதில் கொழுப்பு ஜவ்வு எலும்பு இல்லாமல் வாங்கிக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் அரைக்கும்போது பிளேடில் சிக்காது. சோம்பு 1/2 ஸ்பூன், 4 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கியது, 100 பொட்டுக்கடலை, ஒரு சிறிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியது, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாய், 1/4 மூடி தேங்காய் துருவல், கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்துக்கறியை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இப்போ இந்த கறியை இதே மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவல், வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு இதையும் அரைச்சி எடுத்து வச்ச பொருளை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கொத்துக்கறியோடு போடணும். இப்போ நான் ஏற்கனவே பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட கலக்கிறேன். நன்றாக இதை எல்லாத்தையும் பொட்டுக்கடலை மாவு, இந்த அரைச்ச மசாலா, கறி எல்லாம் ஒன்று போல் எல்லாம் பிசையணும். எல்லாத்தையும் மூணையும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இந்த பதத்தில் இதை அப்படியே எல்லாம் ஒன்று போல் பிசைஞ்சு வைக்கணும். பற்ற வச்சு அது பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வடையாக எடுத்து போடுவோம். இப்போ வடையெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் வெந்தனி திருப்பி விடணும். பக்கமாக இருந்துச்சு. இப்போ இன்னொரு பக்கமாக திருப்பி விட்ருக்குறேன். அதை நான் இந்த பக்கமாக அடி பக்கமாக வெந்துருச்சுனாக்கா எடுத்துட வேண்டியது தான். வடை வெந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வைக்கிறேன். சுவையான மட்டன் கோலா வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.